Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு சாப்டர் 4 அண்ட் 6க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ். Second one, justify the position of hydrogen in the periodic table. Third one, what are isotopes? Write the names of isotopes of hydrogen. Fourth one, what are ortho and para hydrogen? Fifth one, how will you convert para hydrogen into ortho hydrogen? Sixth one, how is hydrogen obtained by electrolysis? Seventh one, how is water gas or syngas produced? Eighth one, what is water gas shift reaction? Ninth one, explain the exchange reaction of deuterium. 10th one, mention the uses of deuterium. 11th one, what are soft water and hot water? 12th one, how will you remove temporary hotness of water? 13th one, how is hotness removed by Clock's method? 14th one, heavy water a monobasic acid give reason. 15th one, an ice cube at 0 degrees Celsius is placed in some liquid water at 0 degrees Celsius. The ice cube sinks. Why? with page நம்பரோட இருக்குது இந்த கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டோம், அதுவும் இருக்குது. இதில் இருக்க ஒரு கொஸ்டினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 16th one, hot water produces less foam with detergents. Why? 17th one, mention the uses of heavy water. 18th one, discuss 3 types of covalent hydrides. 19th one, why interstitial hydrides have a lower density than the parent metal. 20th, how do you expect the metallic hydrides to be useful for hydrogen storage? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. அடுத்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 4ல் எக்ஸ்பிளைன் த ரிமூவல் ஆஃப் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். 6th சாப்டர் பார்க்கலாம். கேஷியஸ் ஸ்டேட்டில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாய்ஸ் லா. செகண்ட் ஒன், வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாய்ல்ஸ் லா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சார்லஸ் லா. ஃபோர்த் ஒன், டிஃபைன் அப்சல்யூட் ஜீரோ ஆர் கெல்வின் ஸ்கேல். ஃபிஃப்த் ஒன், ஸ்டேட் அவகாட்ரோ ஹைப்போதசிஸ். சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் கே-லுசாக் லா. செவன்த் ஒன், வாட் ஆர் ஐடியல் gases? In what way real gases differ from ideal gases? Eighth one, write note on Dalton law of partial pressure. Ninth one, write note on Graham's law of diffusion. 10th one, distinguish between diffusion and effusion. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். நாளைக்கு சாப்டர் 7ம் பேலன்ஸ் உள்ள சாப்டரும் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.